தசையை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பில் வருவார். எல்லாருமே இந்த ராகுவை கண்டு பயந்துக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. சில நேரங்களில் வந்து வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்புகளை எல்லாம் ராகு கண்டிப்பாக செய்கிறார். அதில் வந்து எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நல்லா இருந்துட்டு இருப்பார், பாரம்பரியமாக நல்லா இருந்துட்டு இருப்பார், அவங்க அப்பா நல்லா இருந்துட்டு இருப்பார். அவருடைய தொழிலை பையன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த தொழிலை நிர்வகிக்க முடியாத ஒரு நிலைப்பாட்டில் டக்குன்னு இவருடைய எண்ணங்களும் நடைமுறைகளும் மாறி அந்த தொழிலை அதோட ஸ்டாப் பண்ணுற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு அமைப்பும் அது ராகு கிட்ட இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம முதலே சொன்ன மாதிரி உடல் தேவை, உடல் இச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நிறைய இருக்குது. அவருடைய வஸ்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா லாகிரி வஸ்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து போதைப் பொருள்களுக்கும் அடிமைத்தனம் செய்யக்கூடியவர் வந்து ராகு. அதே மாதிரி வந்து அடிமை பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. குறிப்பிட்ட சிலருக்கு வந்து ஒரு கடையில் போய் காஃபி குடித்தா அந்த காஃபி வந்து அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் காலையில் 8 மணிக்கு அந்த 8 மணிக்கு அந்த டைம் வச்சு போய் காஃபி குடிக்கிற மாதிரியான ஒரு அந்த பழக்க வழக்கத்துக்கெல்லாம் வர்றது அந்த ராகுனுடைய அமைப்பு தான். அதாவது வந்து அடிமைப்படுதல், அடிக்ட் ஆகிறது அப்படின்றது. அதாவது வந்து அடிமைப்படுதல் அப்படின்றது வந்து அன்புக்கும் நல்ல பண்புக்கும் தெளிவான தொழிலுக்கும் அல்ல, தேவையில்லாத லாகிரி வஸ்துகளுக்கு அடிமைப்படுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்ம சொல்கிறோம். ஈவன் இந்த காஃபி கூட அந்தந்த நேரத்துக்கு அந்த கடையில் குடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மனசு அந்த மூளை சொல்லுது பார்த்தீங்களா, இதுதான் ராகு. அப்போது அந்த இடத்துக்கு போக சொல்லும், அந்த ஒரு பழக்கத்தை தொடர்ச்சியாக செய்ய சொல்லும். அந்த பழக்கத்தினால் அவருக்கு வந்து பல கெடுதல்களை தரக்கூடியவன் ராகு. அப்போ இந்த ஒரு பழக்கம் நம்ம வந்து ஒரு மைனர்ஸாக சொல்லியிருக்கோம், அதாவது வந்து நாகரிகமான முறையில் சொல்லியிருக்கோம் இந்த காஃபி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து போகும்போது குடிபோதை, மது பழக்கம், அதேமாதிரி புகைப்போதை, அதில் நிறைய இருக்குது. நிறைய லாகிரி வஸ்துகள் வந்து அதில் நிறையா இருக்குது. புகையிலை, அதே மாதிரி வந்து ஒரு மாதிரி ஒரு மரபுசாரா ஒரு அமைப்புகளை வந்து எல்லாம் அந்த புகைப்பழக்கத்தோடு கொண்டு வந்து அந்த ஒரு அடிமை பழக்கத்தையும் செய்யக்கூடியவன் ராகு. அப்புறம் பெண் அப்படின்னு சொல்லக்கூடியது இது மாதிரி சொன்ன மாதிரி பொண்ணு பொருள் மண் அப்படின்ற மாதிரியான மண்ணுக்கு ஆசைப்பட்டு அதே ஒரு போதை. இன்றைக்கு வந்து ஒரு இவ்வளோ குறிப்பிட்ட நிலம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர்கிட்ட சொல்லிக்கிறதுல போதை, தன்னை மேம்படுத்தி காட்டிக்கொள்வதில் ஒரு போதை. சுக்கிரன் கூட 10 பேத்துக்கு முன்னால் நம்ம வந்து தன்னிலைப்படுத்தி தெரியணும் அப்படின்னு சொல்கிறதோடு அவருக்கு சுக்கிரன் நின்றுடுவார். அந்த தன்னிலைப்படுத்தி தெரியுறது வந்து அடுத்தவங்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவன்றாரு. இது எல்லாமே என்ன பாருங்க, நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன், எனக்கு தான் எல்லாமே தெரியும், என்னை தவிர வேறு யாருக்கும் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய கபடத்தை ஆடக்கூடியவன் ராகு. ஆனால் அங்கே ஒன்றுமே இருக்காது. இது எப்பவுமே வந்து அந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையாக முழு திரைப்படம் பார்த்தாற் போல் இங்கே